மக்களே, நீங்க கட்டுற வீட்டுக்கு கிரானைட் டைல்ஸ்லாம் லே பண்றீங்களா? அப்ப வீட்டு ஓனரா இருந்து நீங்க என்னலாம் விஷயம் கவனிக்கணும்ன்றத இந்த வீடியோல சொல்றேன். ஃபுல்லா கேட்டுக்கோங்க. இதான் முக்கியமான விஷயம். நம்ம லே பண்ற ஃப்ளோர் டைல்ஸ்லாம் ஒரே ஃப்ளோர் லெவல்ல இருக்கணும். எந்த ஒரு ஏத்த இறக்கமும் எந்த ஒரு அன்டுலேஷன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட் செட்டப் பண்ணுங்க. நீங்க பதிக்கிற டைல்ஸ் எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கும்னா இது போல வால்ஸ்ல சுத்தி ஒரு மார்க்கிங் கொடுத்து இந்த மார்க்கிங்கை மேன்மையா வச்சு எல்லா டைல்ஸும் பதிச்சிருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டைல்ஸும் கிரானைட் பதிக்கிறப்ப நம்ம ஒரு சிமெண்ட் மாட்டர் பெட் கொடுப்போம். அந்த பெட் மினிமம் ஒரு 20 mm இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதே போல மாட்டர் பெட்டோட மிக்சட் ரேஷியோ 1:4 to 1:5 இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோர் டைல்ஸும் கிரானைட்லாம் பதிக்கிறப்ப சிமெண்ட் பேஸ்ட்டை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. நீங்கள் சிமெண்ட் தாராளமாக யூஸ் பண்ணணும். ஒரு ஃப்ளோர் டைல்ஸ் கிரானைட்லாம் பதிச்சதுக்கப்புறம் உள்ள எந்த ஒரு கேப் இல்லாமல் நல்லா காம்பேக்ட் பண்ணிடணும். அதாவது நல்லா தட்டி விட்டுறணும். எல்லா கலையும் ஈக்குவலாக காம்பேக்ட் பண்ணால் மட்டும்தான் சிமெண்ட் மாட்டர் பெட் ட்ரை ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு ஏர் என்ட்ரைன்மெண்ட் இருக்காது. நீங்கள் ஒழுங்காக காம்பேக்ட் பண்ணனா ஏர் என்ட்ரைன்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நாலு நம்ம டைல்ஸில் கிராக் விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதே போல் இப்போ ஒரு ஏரியா டைல்ஸ் சுற்றி முடிச்சிட்டாங்கன்னா எல்லா டைல்ஸும் இது